ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான vlog பார்க்க போகிறீங்க. நாங்கள் வந்து வெக்கேஷனுக்கு முன்னார் போயிருந்தோம். அதோட டே 1 vlog நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்டு ரெசார்ட்டோட ரூம் டூரும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நாங்கள் வந்து ஃபேமிலியாக எல்லோரும் கிளம்பி சென்னையிலேருந்து ட்ரெயினில் கோயம்புத்தூர் வந்துட்டோம். அண்ட் கோயம்புத்தூரில் எல்லா ஃபேமிலியும் ஜாயின் பண்ணி அங்கேருந்து ட்ராவலர் வழியாக முன்னார் வந்தோம். முன்னாரில் பாதி வரைக்கும் தான் வந்து ட்ராவலர் வந்தது. அண்ட் வந்து எங்கள் ரெசார்ட் வந்து ஹில் டாப்பில் இருக்கிறதுனால பாதியிலேருந்து ஜீப் கன்வெர்ட் ஆகிட்டோம். ஜீப்பில் தான் வந்து இந்த ரெசார்ட்டே நாங்கள் ரீச் ஆனோம். இருக்கிறதுலே கேரளாலேயே டாப்பஸ்ட்டு ரெசார்ட்டுங்க. ஹில் வியூ இருக்கிற ரெசார்ட் வந்து இதுதான். நீங்கள் மறக்காமல் வந்து முன்னார் வந்தீங்கன்னா இந்த ரெசார்ட் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். ரெசார்ட் வந்து சூப்பராக இருந்தது. நாங்கள் வரும்போதே கிளைமேட்லாம் வந்து ஃபாகியாக மாறிடுச்சு. ஏன்னா வந்து இது வந்து ஹில் டாப்பில் இருக்குது அப்படிங்கிறதுனால கிளைமேட் வந்து சூப்பராக இருந்தது. இந்த வேலை வந்தால் ஃபஸ்ட்டு இருக்கிற வில்லா தான் நாங்கள் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் வந்து இங்கே ஸ்டெப்ஸ் இருக்குது. இதில் ஏறி வந்தோம் அப்படின்னா வந்து எங்கள் ரூம் வந்துடும். அண்ட் ரூம் வந்து சூப்பர் நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆகும்போதே ஒரு ஹால் மாதிரி ஒரு ப்ளேஸ் கொடுத்துருந்தாங்க. ஹாலில் வந்து சோஃபாஸ் அண்ட் வந்து மேட்ஸ் எல்லாமே ப்ராப்பராக வந்து போட்டிருந்தாங்க அண்ட் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ரூமில் வந்து டிவியும் இருந்தது. ஸோ எல்லாருமே ஐபிஎல் போயிட்டுருக்கனால சூப்பராக மேட்ச் பார்த்து என்ஜாய் பண்ணோம். அண்ட் டைனிங் அண்ட் ஒரு சோஃபா கம் பெட்டும் இருக்குது. இந்த சோஃபா கம் பெட் வந்து நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. இன்னும் 2 பேர் எக்ஸ்ட்ரா கூட வந்து ரூமில் ஸ்டே பண்ணிக்கலாம். அந்த 2 ரூம்ஸ் இருந்தது. நாங்கள் லெஃப்ட் சைட் ரூம் வந்து ஆக்குபை பண்ணியிருந்தோம். அண்ட் ரூம் வந்து செம க்ளீனாக நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்கங்க. எல்லா பக்கமுமே உங்களுக்கு கிளாஸ் வியூஸ் இருந்தது. அண்ட் வந்து பாத்ரூம் எசென்ஷியல்ஸ் வந்து எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. பாத்ரூமும் நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. பாத்ரூம்ஸ்லேயே வந்து உங்களுக்கு வந்து ஷவர் ஜெல்ஸ், ஷாம்பூஸ் அண்ட் வந்து நிறைய பாத்ரூம் எசென்ஷியல்ஸ், ப்ரெஷ்ஷு அந்த மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க. அண்ட் வந்து இங்கே வந்து ஒரு லாங் மிரரும் கொடுத்துருந்தாங்க, ட்ரெஸ்ஸிங் மிரர். கபோர்ட்ஸும் இருந்தது நம்ம லக்கேஜஸ்லாம் வச்சுக்கிறதுக்கு. நான் சொன்ன மாதிரி பாத்ரூம் எசென்ஷியல் எல்லாமே வச்சுருந்தாங்க. அண்ட் நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது. இதே வேலையே வந்து ஹால் ரீச் ஆகிட்டோம் அப்படின்னா இங்கே ஒரு பால்கனி வியூ இருந்ததுங்க. அந்த வியூ சான்ஸே இல்லை. நீங்களே பாருங்கள் எவ்வளோ ஃபாகியாக இருக்குது. கீழே இருக்கிற ஹில்ஸ், மவுண்டெயின்ஸ் எதுவுமே தெரியல. ஃபுல் ஃபாகியாக இருந்தது. நாங்கள் போயிருந்தப்போ லைட்டாக ட்ரிஸ்லிங்கும் இருந்தது. செமையாக இருந்ததுங்க. சான்ஸே இல்லை. நாங்கள் போன ட்ரிப்லேயே மூணார் ட்ரிப்புங்கிறது பெஸ்ட்டு ட்ரிப் ஆகிடுச்சு. அவ்வளோ சூப்பரான கிளைமேட். இந்த ரெசார்ட் வந்து மறக்காமல் யார் போனாலும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து இங்கே ப்ளே ஏரியா எல்லாமே இருக்குது. என்டர்டெயின்மெண்ட்க்கு வந்து பஞ்சமே இல்லை. கிட்ஸ் வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. இங்கே வந்து எல்லா விதமான கேம்ஸுமே உங்களுக்கு இருக்குது. டேபிள் டென்னிஸ், கேரம் போர்டு, எல்லா விதமான இன்டோர் கேம்ஸுமே இருந்தது. இந்த ரூமை வச்சு கிட்ஸ் வரவே இல்லை. அவ்வளோ என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. பார்த்திங்கன்னா டேபிள் டென்னிஸ் இருக்குது. அப்புறம் கல்ஃப் கூட உள்ளேயே வச்சுருந்தாங்க. அண்டு வந்து கேரம் போர்டு, ஸ்னேக் அண்ட் லேடர்லாம் கூட இருந்தது. ஸோ எல்லா விதமான ப்ளே ஐட்டம்ஸுமே இருந்தது. ஸோ கிட்ஸ் வந்து இங்கேயே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து போரே அடிக்கலை இதனால். நெக்ஸ்ட்டு எல்லோரும் டின்னர் சாப்பிட போயிட்டோம். இங்கே வந்து ஃபுட்டும் சூப்பராக இருந்தது. நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. அங்கே வந்து கேம்ப் ஃபயரும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. கேம்ப் ஃபயரில் வந்து கிட்ஸு வந்து சாங்ஸ் எல்லாம் போட்டுட்டு டான்ஸ் ஆடிட்டு அண்ட் வந்து அங்கே ஃபாரினர்ஸும் வந்திருந்தாங்க. அவங்களும் எங்களோட சேர்ந்து டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. இந்த டே ஃபஸ்ட்டு டே வந்து சூப்பராக அல்டிமேட்டாக முடிஞ்சுது. அன்றைக்கி நைட் வந்து இப்படி தான் போச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஃபஸ்ட் டே மூணார். நாங்கள் வந்து எல்லோரும் கிளம்பி டேரெக்டாக வந்து லொக்கேஷன் பார்க்குறதுக்கு போயிட்டோம். அண்ட் போகிற வழியெல்லாம் ரொம்ப க்ரீனிஷாக, பார்க்குறதுக்கே வந்து கண்ணுக்கு குளிர்ச்சியாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க. அந்த மவுண்டன் வியூ ஆகட்டும், போகிற வழிலாம் அந்த டீ எஸ்டேட்ஸ் ஆகட்டும், நமக்கு வந்து அப்படியே ஒரு ஃபாரஸ்ட்டில் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருந்த மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்தது. அதுவும் ஜீப்பில் போகும்போது அந்த வியூஸ் எல்லாம் செமையாக இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் கேரளா ஃபார்ம் அப்படிங்கிற இடத்துக்கு தான் போயிருந்தோம். அங்கே வந்து நிறையா அந்த மூலிகை செடிஸ்லாம் வந்து வளர்க்குறாங்க, பிளான்டேஷன் பண்ணுறாங்க. அண்டு வந்து அங்கே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கைடு அலோகேட் பண்ணி அங்கே இருக்கிற பிளான்ட்டை பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த பிளான்ட்டில் இருக்கிற சத்துக்கள் அதை வந்து ஒரு டேப்லெட்ஸ் ஃபார்மில் வந்து அங்கே சேல் பண்ணுறாங்க. அங்கே வந்து மலைத்தேன் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள், மூலிகை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அங்கே கிடைக்குது. நம்மளை எஜுகேட் பண்ணி சேல் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அந்த கேரளா ஃபார்ம் பக்கத்துலேயே வந்து யானை ரைட் போகிற மாதிரியான பிளேஸ் இருந்தது. இங்கே வந்து பர் அடல்ட்டுக்கு வந்து 600 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரி 2 அடல்ட் போனால் தான் வந்து ஒரு யானை அந்த மாதிரி தான் அவங்க கொடுக்குறாங்க. சிங்கிள் பர்சனாக போக முடியாது. 2 அடல்ட்ஸ் போனால் ஒரு கிட் ஃப்ரீ அந்த மாதிரி தான் இருந்தது. இங்கே வந்து சூப்பராக இருந்தது. கிட்ஸ் எல்லாருமே வந்து யானை ரைட் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க.
நெக்ஸ்ட்டு ஒரு கோரமான சம்பவம் நடந்ததுங்க. ஆக்சுவலி வந்து நான் வந்து இந்த இதுக்கு போகவே மாட்டேன். ஜிப்லைன் போகணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் வந்து இவ்வளோ டீப்பஸ்ட்டு ஜிப்லைன் நான் எதிர்பார்க்கவே இல்ல. எல்லாரும் ஆசைப்பட்டல கண்டிப்பாக போய் ஆகணும்னு சொல்லிட்டு என்னை மோட்டிவேட் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. நான் வந்து இதுக்கு முன்னாடி கூர்கில் ஒரு 2 ட்ரீக்கு நடுவில் இருக்கிற ஜிப்லைனில் தான் போயிருக்கேன். ஃபஸ்ட்டு இவ்வளோ டீப்பான ஜிப்லைன் வந்து நான் இங்கே தான் ட்ரை பண்ணுறேன். இது 2 மவுண்டன்ஸ்க்கு நடுவில் இருந்தது. உங்களுக்கு அட்வென்ச்சர் ரொம்ப பிடிக்கும்னா இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த விலாக் நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து டே 2 விலாக் உங்களுக்கு வந்து பார்ட் 2 வீடியோவில் வரும். மறக்காமல் பாருங்கள். அண்ட் எங்கள் விலாக்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே. பை.